வணக்கம் பப்ளிக் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த வாரம் என்ன படம் பார்க்க போறோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆக கூட அன்பே டயானா கேட்கவே நல்லா இருக்குல்லங்க. இந்த படத்துல நடிகர்கள் பாத்தீங்கன்னா பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், சேத்தன், ரோஜா, அவன் பரிதாபங்கள் கோபி, செல்முருகன், விவேக் கூட இருப்பாரு, அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பரிதாபங்கள் கோபி பெங்களூர் பாபான்னு இந்த படத்துல ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மில்லியன் டாலர், சத்யா கரிகாலன், யுவராஜ் கணேசன் மற்றும் பலர் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படத்தோட இயக்குனர் தான் படத்தோட கதையின் நாயகனாவே அடிச்சிருக்காரு. மொத்தத்துல இயக்கமும் அவர் தான், கதையின் ஹீரோவும் அவர் தான். பாரி இளவழகனா பாராட்டியதான் தீரணும். அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் சிறப்பா நெல்லி ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறது தான் சிறப்பா பண்ணியிருக்காரு. பரத் சங்கர் இந்த படத்தோட ஒளிப்பதிவு. கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்டினுக்கும் இந்துக்கும் நடக்கிற பிரச்சனை. அந்த இந்து அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஜா தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோஜா நடிச்சிருக்காங்க. அவங்களோட காது கேட்காத புருஷனா சேத்தன் நடிச்சிருக்காருன்னு சொல்றதை காட்டலாம். ரோஜாவும் சேத்தனும் அந்த படத்தை தூக்கி பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி கதையின் நாயகி ரம்யா ரங்கநாதன் ஒரு கிறிஸ்டின், ஆங்கிலோ இந்தியன், ஒரு ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ண ஒரு, அதாவது ரயில்வே காலனிக்குள்ள நடக்கக்கூடிய கதையா தான் இதை சொல்லியிருக்காங்க. கதை ரொம்ப சிம்பிள் மேட்ரு தான். ஒரு கிறிஸ்டின், ஒரு இந்து, இவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறதான் காலங்காலமா நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த படத்துல ஒரு வித்தியாசமா பண்ணியிருக்காரு. தான் சொந்த அத்தை, அதாவது செல்முருகனோட பையன், செல்முருகனோட பொண்ணுக்கு தான் கதையின் நாயகன் முதல்ல கல்யாணம் பண்றதா இருந்து நிச்சயார்த்தம் பண்ணி பத்திரிகை அடிக்கிற அளவுக்கு போறாங்க. வந்த இடத்துல சாப்பிட்டு போயிடும் போது இவர் தன்னுடைய லவ்வரை பார்க்கணுங்கிற நண்பனை நம்பி ஏத்தி விடுறாருங்க. அங்க நடக்கிற பிரச்சனை தாங்க அன்பே டயானா. இதுக்குள்ள அந்த ஜாதி பிரச்சனைகள், போராட்டங்களை சொல்லி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் இயக்குனர் பாரி இளவழகன் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. முகங்களோட, அதாவது அவரோட ரியாக்ஷன் சில இடங்கள்ல நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லலாம். நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. நல்ல நடிகரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி நடிச்சு டைரக்ஷன் பண்ணியிருக்காருங்கும் போது அவருக்கு ஒரு சபாஸ் பண்ணலாம். ஹீரோயின் அதே மாதிரி ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ளா எப்படி நடிக்கணுமோ அருமையா நடிச்சிருக்கா. ரோஜா పడతకు పెరియ ప్లస్గా తెలుగు వాళ్ళ చాలా మంచి క్యారెక్టర్ చేస్తారు ரோஜா గారు. ரோஜா திரும்ப ரீஎன்ட்ரி வந்துட்டாங்க. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சேத்தன் ப்ரூவ் பண்ணிட்டார். நடிகர் என்பது தன்னை எல்லா படங்களையும் அவர் இருந்தால் தனியா தெரியுங்கிறத இந்த அன்பே டயானா படத்துல அவர் இருக்காருங்கிறத தெளிவுபடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ் தேட்டர்ல, கிளைமேக்ஸோட 20 நிமிஷம் தாங்க படம். அதை தேட்டர்ல போய் பார்க்கணும் தான் அந்த சந்தோஷத்தை அடிக்க முடியும். அன்பே டயானா ரொம்ப ரசிக்கக்கூடிய படம். காமெடி கலகலன்னு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஆடியன்ஸ் நம்ம அந்த அந்த கல்யாண வீட்டுக்குள்ள போன மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. மொத்தத்தில் அன்பே டயானா பார்க்கக்கூடிய டயானா அன்பே டயானா பார்க்கக்கூடிய படம். நாங்க நல்ல படங்களுக்கு நல்ல ஒரு விதமா ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கோம். வணக்கம்.